ஒத்தக்கால் மண்டபத்தில் 2 சென்ட்டில் 1310 ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் உள்ள டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் மாடர்ன் கிச்சனுங்க. வணக்கம் நண்பர்களே, மை ஹோம் உங்களுக்கு அற்புதமான ஒத்தக்கால் மண்டபத்தில் 2 சென்ட்டில் 1310 ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். 3 சென்ட்டுக்கு கூடிய வரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த 2 சென்ட்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 2 மாடர்ன் கம்பேக்ட் பெட்ரூம், மாடலர் கிச்சனோட ஒரு பெரிய கிச்சன் ஸ்பேஸ், பெரிய ஹால், பெரிய பார்க்கிங், கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 15x13 அப்படிங்கிற அளவில் ஹெவி டியூட்டியில் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்து அதில் செஸ் போர்டு மாதிரி நம்மளுக்கு பேட்டர்னில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் மைல்டாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. போகிறக்கு ஒரு பெரிய லாபி கொடுத்து லாபியிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு தேக்கில் நம்மளுக்கு கதவை வச்சு கொடுத்து அதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லான டிசைனிங் பண்ணி மகாக்கனியில் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா 11x17 அப்படிங்கிற அளவில் பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அதில் உள்ள டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் யூனிட்டும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர 4 ஜன்னல் கொடுத்து நல்ல வெளிச்சமாக காற்றோட்டம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சன் வந்து மாடலர் டைப்பில் அட்டகாசமாக மாடர்ன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து அதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் மாடர்ன் கிச்சனுங்க. இந்த கிச்சனில் அட்டகாசமான ஸ்பேஸ் 10x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெரிய கிச்சனில் டேபிள் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்பில் போட்டு கொடுத்து அது கிரானைட்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஃபுல்லுமே செராமிக் டைல்ஸ் போட்டு மாடலர் கிச்சன்ஸ் லேப்டு பெரிய ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் டியூவல் பேட்டர்னில் கலர் அமைச்சு பெயிண்ட் அடித்து கொடுத்து 2 ஜன்னல் நல்ல வெளிச்சம் காற்று வர மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு லேப் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெர்டிஃபைட் டைல்ஸ் 2x8 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6x5 அப்படிங்கிற அளவில் அமைச்சு அதில் ஃபுல்லுமே நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் டைல்ஸ் போட்டு கொடுத்து கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்து வெஸ்டர்ன் பேட்டர்னில் ஒரு நீட்டான டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்லேருந்து வெளியே வந்து மேலே போகிறக்கு நம்மளுக்கு கிரானைட்ஸ் படியில் வச்சு கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால் சைடு வாலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்து அதுலேயும் நல்ல ஒரு கலர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்குது. 10x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஹாலில் இருந்து சுற்றி வர ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 16x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சம் வர மாதிரியும் ஷோகேஸோ இல்லை ஃபோட்டோ ஸ்பேஸை வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணி அதுக்கும் ஸ்பாட்லைட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் டூயல் பேட்டர்னில் பெயிண்ட் அடித்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் வந்து 5x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மாடர்ன் ஹோமில் எப்படி இருக்குமோ அது மாதிரி டைல்ஸும் வெட் ஏரியா தனியாக ட்ரை ஏரியா தனியாக போட்டு கொடுத்து வாஷ் பேசினுக்கும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் தனியாக ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல வெஸ்டர்ன் பேட்டர்னில் பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்து சோப்பு வைக்கிறக்கோ அதுக்கு தனியாக யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. இதுலேயும் மைல்டான கலரில் பெயிண்ட் அடித்து இந்த கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டாய்லெட் டோர் வந்து பிவிசியில் மிக்கி மவுஸ் போட்டு கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா 7x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டு. கீழே வந்து ரெகுலராக ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு கொடுத்து மேலே கிளாஸி ஃபினிஷ் சீலிங்கில் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து ஒத்தக்கால் மண்டபம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து ஒரு அற்புதமான லொக்கேஷனுங்க. இதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை பற்றி ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மெயின் மெட்டல் கேட் கொடுத்து அதிலிருந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் நம்மளுக்கு கூலண்ட் டைல்ஸ் போட்டு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து செகண்ட் ஃப்ளோர் டெரஸுக்கு போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன லேண்டிங்லேருந்து மேலே போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸில் துவைக்கிற கல் வச்சு அதுக்கும் டைல்ஸ் போட்டு கொடுத்து வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். துவைக்கிற கல்லுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்து துணி காய போடுறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நன்றி. ஐ மை ஹோம்.